ஏன் இப்ராஹிம் ட்ரோரே மேல இவ்வளவு கோபம் மேற்கத்திய நாடுகளுக்கு? அமெரிக்காவுக்கு ஏன் கோபம்? ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏன் கோபம்? பிரான்ஸுக்கு ஏன் கோபம்? ரொம்ப முக்கியமா பிரான்ஸை அடிச்சு துரத்திட்டாரு. ரொம்ப பிரெஞ்சு காலனி, அது பிரெஞ்சு காலனியா இருந்த நாடு. பிரெஞ்சு காலனியெல்லாம் முடிவுற்று அவங்க தனி நாடா, சுதந்திர நாடாக அவங்க அறிவிச்ச பிறகும் கூட பிரான்ஸோட இன்ஃபுளுன்ஸ் சமீப காலம் வரைக்கும் அதுல இருந்துட்டு இருந்தது. வெறும் நான் சொல்றது பர்கினோ ஃபாசோ மட்டும் கிடையாது. பர்கினோ ஃபாசோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாலி, சாடு, நைஜர், இந்த மாதிரி பல நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல இன்ன வரைக்கும் கூட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இவர்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு காலனி ஆதிக்கம்லாம் முடிவுற்றது. எல்லா நாடுகளும் விடுதலை ஆகிவிட்டாங்க. அவங்க சொந்தமா அவங்களுக்காக கான்ஸ்டியூஷன் எழுதிட்டாங்க. அந்த நாடுகளே, அந்த நாட்டு மக்களே ஆள்றாங்க. இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான். ஜஸ்ட் பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான். அப்போ இந்த சமயத்துல நான் இன்னொரு விஷயத்தை யோசிக்க விரும்புறேன். இப்ப நாமளும் ஒரு இந்தியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம், மிக பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா, மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்ற அந்த கான்ஃபிளிக்ட், அதனுடைய முடிவு அப்படின்றது, அதை எப்படி முடிக்கணும்? நம்ம சொல்றோம் ஜனநாயக நாடு, நமக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, நமக்கு இறையாண்மை இருக்கு. அப்போ நாம் ஒரு கான்ஃபிளிக்டை தொடங்குறோம் அப்படின்னா, நாம் ஒரு தாக்குதலை நடத்துறோம் அப்படின்னா, இந்த நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இந்த தாக்குதலை நடத்துறோம் அப்படின்னா, அதை நிறுத்துவது அப்படின்றது நம்முடைய இலக்கு தாக்கப்பட்டது, நம்முடைய திட்டம் முடிவுக்கு வந்தது, அதன் அடிப்படையில் நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதற்கான அந்த தைரியம் நமக்கு வேணும். அதுதான் சாவரின் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இறையாண்மை பொருந்திய நாடு. யாரை பற்றியும் கவலை கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய அழுத்தங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. என்னுடைய மக்களினுடைய நலன் தான் முக்கியம். அதன் அடிப்படையில நான் தாக்குதலை நடத்துறேன், முடிவுக்கு கொண்டு வர்றது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இன்னொரு நாடு தலையிட்டு நீ நிறுத்துறியா இல்லையான்னு கேக்குது. சரி, நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு அரசாக இருக்க முடியும்? அப்போ இப்ராஹிம் சொல்றது அதுதான். நான் நீ தலையிடாத, நீ தலையிடாத, ஒரு சாவரின் ஸ்டேட்.